வணக்கம். இது மெல்ட் அண்ட் போர் சோப் சீரீஸ் டெரா நேச்சுரல்ஸில் கிளிசரின் சோப் பேஸ், கோட் மில்க் சோப் பேஸ் அவைலபிளாக இருக்குது டெரா நேச்சுரல்ஸில். கிளிசரின் சோப் பேஸையும் கோட் மில்க் சோப் பேஸையும் வச்சு சோப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வரவிருக்கிற சீரீஸில் பார்க்கலாம். உப்தன் கிளிசரின் சோப். டெரா நேச்சுரல்ஸ் உப்தன் பவுடர் ஃபேஸ் பேக்கை வச்சு உப்தன் கிளிசரின் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்தன் பவுடர் ஃபேஸ் வாஷ், உப்தன் பவுடர் ஃபேஸ் பேக் ரெண்டுமே டெரா நேச்சுரல்ஸில் அவைலபிள். 25 ஸ்கின் லவ்விங் ஹர்ப்ஸை வச்சு பண்ணது தான் இந்த உப்தன் பவுடர் ஃபேஸ் பேக் ஃபேஸ் வாஷ். வாங்க இப்போ சோப் மேக்கிங்குள்ளே போகலாம். டிரான்ஸ்பரண்ட் பேஸ் 1 kg, உப்தன் பவுடர் 15 grams, கோகோனட் ஆயில் 5 drops, எசென்ஷியல் ஆயில் 2 to 3 drops. யூஸ்வலாக பேஸை டபுள் பாயில் பண்ணி அதில் பவுடர்ஸ் ஆயில்ஸ் ஆட் பண்ணி சோப் மேக்கிங் பார்த்துருக்கோம். பட் இதில் பவுடரில் பேஸை ஆட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். பேஸில் பவுடரையோ பவுடரில் பேஸையோ மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் டபுள் பாயில் பண்ணிவிட்டு கோகோனட் ஆயில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றலாம். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஊற்றணும். பபிள்ஸை அவாய்ட் பண்ண மேலே ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். உப்தன் கிளிசரின் சோப் ரெடி ஆயிடுச்சு. டர்மரிக் கோட் மில்க் சோப். கோட் மில்க் பேஸை வச்சு டர்மரிக் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கோட் மில்க் சோப் பேஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் டபுள் பாயில் பண்ணும்போது ஈஸியாக மெல்ட் ஆகும். கோட் மில்க் சோப் பேஸ் 1 கிலோ, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், க்ளோவ் ஆயில் 5 ml, கோகோனட் ஆயில் 5 ml. சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா க்ளோவ் ஆயில் கோகோனட் ஆயில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கலந்து விட்டு மோல்டில் ஊற்றணும். ஆயில்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஹீட் பண்ணக்கூடாது. நல்லா கலந்ததுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிடலாம். பபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். டர்மரிக் கோட் மில்க் சோப் ரெடி ஆயிடுச்சு. ஹைபிஸ்கஸ் கோட் மில்க் சோப். சோப் பேஸ் 1 கிலோ, ஹைபிஸ்கஸ் பவுடர் 20 கிராம், எசென்ஷியல் ஆயில் 10 ml. வாங்க இந்த ஹைபிஸ்கஸ் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ கோட் மில்க் சோப் பேஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை டபுள் பாயில் பண்ணலாம். செம்பருத்தி ஃப்ரெஷ் பூவாக இருந்தாலும் ட்ரையான பவுடராக இருந்தாலும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும். பேஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பவுடர் ஆட் பண்ணலாம். பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி மோல்டில் ஊற்றலாம். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். ஹைபிஸ்கஸ் கோட் மில்க் சோப் ரெடி ஆயிடுச்சு. பப்பாயா கிளிசரின் சோப். பப்பாயா நம்ம சாப்பிட்றதாலையும் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுனாலையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பப்பாயா கலவையை வச்சு சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிளிசரின் சோப் பேஸ் 1 கிலோ, பப்பாயா ஜூஸ் 40 ml, கோகோனட் ஆயில் 5 ml, எசென்ஷியல் ஆயில் 5 ml. இதில் நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் பாயிலர் மெத்தடில் பேஸை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பேஸ் நல்லா மெல்ட் ஆனதும் அரைச்சி வச்ச பப்பாயா கலவையை ஆட் பண்ணிக்கலாம். பப்பாயா கலவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணதுனால இந்த சோப்புக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே சோப் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். 1 கிலோ சோப்புக்கு 1% ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். மோல்டில் ஊற்றி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி 1/2 hour கழிச்சா நம்ம பப்பாயா கிளிசரின் சோப் ரெடி. ஃப்ளோரல் கிளிசரின் சோப். அழகான பூக்களை பார்த்தா மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி
பூக்களை வச்சு செய்கிற எந்த ப்ராடக்ட்ஸையும் ஸ்கின்னும் லவ் பண்ணும். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை வச்சு சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோப் தயாரிக்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க சாமந்தி, துளசி, வெத்தலை, ரோஸ், செம்பருத்தின்னு எல்லா பூக்களையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லா சோப் மாதிரியும் பேஸை மெல்ட் பண்ணி ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணி ஒரே 1% ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி மோல்டில் ஊற்றிடலாம். இந்த ஃப்ளோரல் சோப்புக்கு நான் ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணல, எனக்கு நுரை வேணுன்றதுனால. நுரை வேணான்னு நினைக்கிறவங்க ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி மோல்டில் ஊற்றிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளோரல் கிளிசரின் சோப் ரெடி. நீம் கிளிசரின் சோப். வேப்பிலையில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் பாதுகாக்க உதவும். சரும பாதுகாப்புக்கும் கூந்தல் பாதுகாப்புக்கும் ஒரு இயற்கை தந்த வரப்பிரசாதம் தான் இந்த வேப்பிலை. இந்த பதிவில் வேப்பிலையை வச்சு சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிளிசரின் சோப் பேஸை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளிசரின் சோப் பேஸ் 1 கிலோ, நீம் பவுடர் 2% எடுத்திருக்கேன். அது கூட கோகோனட் ஆயில், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ் நல்லா மெல்ட் ஆனதும் நீம் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி மோல்டில் ஊற்றிக்கலாம். பபிள்ஸ் அவாய்ட் பண்ண ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அழகான ஆரோக்கியமான நீம் சோப் ரெடி. உப்தன் கோட் மில்க் சோப். டெரா நேச்சுரல்ஸோட உப்தன் பவுடர் ஃபேஸ் பேக்கையும் கோட் மில்க் சோப் பேஸையும் வச்சு உப்தன் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உப்தன் பவுடர் ஃபேஸ் வாஷ், உப்தன் பவுடர் ஃபேஸ் பேக் டெரா நேச்சுரல்ஸில் அவைலபிளாக இருக்குது. 25 ஸ்கின் லவ்விங் மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்டது தான் இந்த உப்தன் பவுடர் ஃபேஸ் வாஷ், உப்தன் ஃபேஸ் பேக். உப்தன் கோட் மில்க் சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. டபுள் பாய்லர் மெத்தடில் கோட் மில்க் சோப் பேஸை மெல்ட் பண்ணிக்கலாம். பேஸ் நல்லா மெல்ட் ஆனதும் உப்தன் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். உப்தன் பவுடர் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கோகோனட் ஆயிலையும் எசென்ஷியல் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம். மோல்டில் ஆட் பண்ணிக்கலாம். மோல்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ண மறக்காதீங்க. உப்தன் கோட் மில்க் சோப் ரெடி. கோட் மில்க் சோப். கோட் மில்க் சோப் பேஸை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சோப் ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே சூட் ஆகும். 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிளாக இந்த சோப் பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோப் பேஸை சின்ன சின்னதாக சாப் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சோப் பேஸ் நல்லா மெல்ட் ஆனதும் கோகோனட் ஆயில், எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சோப்புக்கு நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எசென்ஷியல் ஆயில் நம்ம விருப்பப்படி எது வேணால் எடுத்துக்கலாம். மோல்டில் ஆட் பண்ணி பபிள்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி 1 hour கழித்து அன்மோல்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் கோட் மில்க் சோப் ரெடி.